தேவனை ஏன் சார்ந்து கொள்ளுங்கள் சொல்றோம் என்றால், அவர் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அப்படியே டோட்டல் டிபெண்ட் பண்ணி வாழலாம். என்ன செய்வேன்னு தெரியல, ஏது செய்வேன்னு தெரியல, ஏன் எனக்கு நடந்துச்சு, எதுக்கு எனக்கு நடந்துச்சு, எதுக்கு இந்த துன்பம், நான் அப்படி துன்பப்படுறதுக்கு நான் என்னத்தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஏன் கேட்குறவரை உங்களை விரக்திக்கு நேராக உங்களை வழி நடத்திடும். அந்த ஏங்கிறத தூக்கி போட்டுட்டு, ஏன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது ஆண்டவரே, ஆனால் நீ ட்ரஸ்ட் வர்தி, நான் உண்மை சார்ந்து கொள்ளலாம், உங்களோட வார்த்தையை நீ உண்மை உள்ளவர் நினைச்சிங்கன்னா தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிரும். ஏன்னா நீங்க உங்களை சாடுறீங்க, நான் நல்லவனாச்சே, அவனுக்கு நடக்குது எனக்கு ஏன் நடக்கல, அப்படின்னா அவனை காட்டிலும் நீங்க பெட்டருங்கிறீங்க. யாரை காட்டிலும் நீங்க பெட்டர் கிடையாதுங்க, கர்த்தர் இருக்கிறதுனால தான் பெட்டர். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, தேவனோட வல்லமையை சார்ந்து கொள்ளுங்க, தேவனோட கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அவரை முற்றிலுமா சார்ந்து கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் தோல்வியான வாழ்க்கை வாழ மாட்டோம், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவோம்.